Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா இப்போ உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஒரு எமோஷனலா உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஒரு கான்வர்சேஷன் உங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ எப்படி இந்த பர்சன் திடீர்னு உங்ககிட்ட இவ்வளோ தூரம் வந்து க்ளோஸா பழகுறாங்க? எப்படி இந்த பர்சன் உங்ககிட்ட திடீர்னு ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? எதனால ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ அதோட மோட்டோ என்ன? அதோட நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் August 1 to August 31 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெல்லா இருக்கட்டும், பிரேஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளா தான் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதிர வாட்ஸ்அப் நான் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஓகே, ஸோ பிஃபோர் அண்ட் அகைன் கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரன்னிங் நவ். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடா தான் இப்போ வந்து இருக்கு. நீங்க எந்த ஆங்கிள் நீங்க வந்து பார்த்தாலும் உங்களோட லைஃப்ல அது எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அது உங்களோட கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்போட பாயிண்டா இருக்கட்டும், பர்சனல் லைஃப்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது இருக்கு, இல்ல ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஸோ மனசுல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, லைக் ஓவர் திங்கிங், அந்த மாதிரி என்ன சில விஷயங்கள் உங்களை வந்து பாதிச்சாலும் சரி, ஸோ அந்த சில விஷயத்துல இருந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா வெளியில வருவீங்க. ஸோ உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி கண்டிப்பா நீங்க 2 பேருமே வந்து இண்டிவிஜுவலா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து போராடி போராடி முன்னேற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல மட்டும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இருந்திருக்காது. நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்களோட தொழிலா இருக்கட்டும், ஸோ எல்லா விதத்திலையும் நீங்க நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இண்டிவிஜுவலா 2 பேரோட சைட்ல இருந்தும் அந்த ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ, இதுக்கு என்ன ஒரு முற்றுப்புள்ளி? இதுக்கு எப்போ ஒரு முற்றுப்புள்ளியா எப்போ இருக்கும்? அடுத்து இந்த வாழ்க்கை என்னைக்கு ஒரு குரோத்தான ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்ற பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த பீரியட் தான் இந்த பீரியட். அந்த டைம் தான் இந்த டைமா இருக்கு. உங்க 2 பேருக்குமே ஆக்சுவலா. இங்க வந்து உங்க பர்சனுக்கு மட்டும் தான் நல்லது நடக்க போகுது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கும் சேர்த்து தான் நல்லது நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு டபுள் பிளெஸிங்கா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். சீரியஸா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எனர்ஜியாவும் இருக்கு. நான் அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா 2 பேரும் ஒரு குரோத்தான ஒரு பீரியடுக்கு வந்து போறீங்க. இதுல வியூவர்ஸா இருக்கட்டும், இல்ல உங்க பர்சனா இருக்கட்டும், உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, ஓகே எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. நான் இந்த ஃபியூச்சர்ல நான் இதை தான் எடுத்து வைக்க போறேன். நான் இதை தான் எடுத்து நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டுக்குள்ள அவங்க ஒரு விஷயம் ஏதாவது டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு ஆக்சுவலா. ஆனா அதுவே இந்த வியூவர்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த வீடியோவை யாரு பாக்குறீங்களோ உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பம் இன்னுமே தான் வந்து இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு என்னை சுத்தி சேஞ்சஸ் ஆகும் நீங்க சொல்றீங்க. ஆனா என்னால அந்த சேஞ்சஸ் என்னால வந்து பார்க்க முடியல. பாசிட்டிவா நடக்கும் நடக்கும் நீங்க சொல்றீங்க. ஆனா என்னால எந்த ஒரு துளியளவு கூட எனக்கு வந்து சேஞ்சஸ் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நான் இன்னுமே ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஒரு இருட்டு அறைக்குள்ள சிக்கி தனியா தவிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. எனக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இங்க என்னன்னா, நீங்க மேபி நீங்க செட் பண்ணது ஒரு ஒரு ஹை ஸ்டாண்டர்டா கூட வந்து இருக்கலாம். நீங்க வந்து என்னன்னா, ஒரு 100% நான் ரிசல்ட் பார்த்தா மட்டும் தான் அது பேர் சக்சஸ். அதுவே நான் ஒரு 10% ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்னா அது பேர் சக்சஸ் கிடையாது. அது எப்ப அது அந்த விஷயம் எப்படினாலும் அது 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 வந்த மாதிரியும் இருக்காது, அது போன மாதிரியும் இருக்காது. அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு அன்கிரேட்ஃபுல்லா சில விஷயத்துல வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க அந்த 100% நடந்தா மட்டும்தான் அது சக்சஸ் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த உங்களோட வாழ்க்கையில சின்ன சின்னதா ஒரு 10%, ஒரு 15%, ஒரு 20% மாறிட்டு இருக்க அந்த ஒரு மாற்றத்தை நீங்க கவனிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்ல உங்களையே அறியாம சின்ன சின்னதா நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து சேர்ந்துகிட்டே தான் வந்து இருக்கு. நடந்துகிட்டே தான் அங்க வந்து இருக்கு. ஆனா நீங்க அதை பார்க்க மாட்டேன்றீங்க. நீங்க அதை கவனிக்க மாட்டேன்றீங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த 100%க்குள்ளேயே தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு சின்ன சின்னதா நடக்க அந்த மாற்றம் உங்க கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க சோ நீங்க நம்புற ஒரு இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், சோ மேக்ஸிமம் நம்மளோட யூனிவர்ஸோட எனர்ஜியாவே நம்ம எடுத்துக்கலாமே. சோ உங்க 2 பேருக்குமே உங்களோட லைஃப்ல நீங்க இந்த விஷயம் நீங்க வந்து பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் அலைன்மெண்ட் தான் இங்க கடவுள் உங்களுக்காக வந்து குடுக்குறாங்க.
அப்படி உங்களுக்கு குடுக்கும்போது என்ன அப்படின்னா, அது ஒரு சரிசமமா வந்து இருக்கு. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு வளர்ச்சிய தேடி போறதா இருக்கட்டும், உங்க பெர்சன் அவங்களோட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிய தேடி போறதா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க குடுக்கக்கூடிய அந்த ஒரு அ ஒரு ஜஸ்டிஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சரிசமமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப எல்லாமே இங்க கரெக்ட்டா போகுது அப்படிங்கிறப்போ, நீங்க இன்னும் நெறைய ஒரு சில சேஞ்சஸ் தான் நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. அந்த ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்றது இங்க 100% வந்து இருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு லைட்ட தேடி இப்ப வந்து போறீங்க உங்களோட லைஃப்ல. அது 2 பேருமே தான் வந்து சக்சஸ் அடைய போறீங்க. அந்த சக்சஸோட பாத்வேல இப்ப ஸ்டார்ட்டிங் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்பதான் அந்த பாத்வேல நீங்க ஸ்டார்ட்டிங்ல இப்ப தான் நிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க காயின் நகட்டுற மாரி தான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த பாதையில போக தான், நீங்க எதிர்பார்க்கிற மாரி அந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு 100% ஆஃப் த சக்சஸ் நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. ஃபைனான்ஷியல் ரீதியா நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி. ஸோ அது உங்களோட சைடா இருக்கட்டும், உங்களோட பெர்சனோட சைடா இருக்கட்டும், 2 பேர்ல யாராவது வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. இல்லன்னா 2 பேர் கூட நீங்க வந்து பிசினஸ் ஏதாவது வந்து பண்ணலாம். ஸோ அப்படி நீங்க ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்றீங்க, அதுல உங்களுக்கு இன்னும் தொழில்ல எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம இருக்கு, அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, ஸோ அத நெனச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்களோட தொழில்ல நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். இல்ல உங்க பெர்சன் ஏதாவது பிசினஸ் பண்றாங்க, அதுல அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படின்னா, அதுல அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா, இனிமே அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வருமானம் கண்டிப்பா வரும். பணம் வந்து தங்கும். ஓகேங்களா? ஸோ 2 பேரோட சைட்ல இருந்து பார்க்கும்போது பணம் வந்து தங்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அடுத்த விஷயங்கள் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். உங்க பெர்சனோட சைட்ல ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா வந்து கிளியர் ஆன மாரி தான் வந்திருக்கு. ஆனா, அதுவே உங்களோட சைட்ல நம்ம பார்த்தோம் அப்டின்னா, உங்க சைட்ல இன்னுமே ஒரு சில ஹிட்டன் எனிமீஸ் வந்து இருக்கலாம். மறைமுகமான சில எதிரிகள் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருப்பாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ப பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் அவங்க வந்து செய்யலாம். ஸோ மறைமுகமான எதிரி அப்படின்றது உங்கள சுத்தி இன்னுமே தான் வந்து இருக்காங்க. இந்த சில விஷயங்கள்ல கவனம் கண்டிப்பா வந்து தேவ. ஒரு ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு வளர்ச்சிய நோக்கி நீங்க வந்து போறீங்க அப்படின்னா, உங்களோட என்ன ஒரு சில பிளான்ஸா இருக்கட்டும், உங்களோட என்ன ஒரு சில மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், அத யார்கிட்டயும் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் இதுதான் பண்ண போறேன், நான் இதுதான் செய்ய போறேன், நான் இப்படிதான் எடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி, ஸோ உங்களோட ஃபியூச்சர யார்கிட்டயும் வந்து போய் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய தடையா கூட வந்து இருக்கலாம். ஸோ நம்ம கிட்ட எல்லாருமே பழகுறவங்க எல்லாருமே நம்ம கிட்ட வந்து ஒரு உண்மையா தான் பழகுவாங்க, நேர்மையா தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல அவங்க எதிரிகளாவும் நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் வந்து தேவை. முக்கியமா உங்களோட சைட்ல தான் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க அத ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ நம்பி ஒரு பெர்சன நம்பி நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாரி யார்ட்டயும் அவ்வளவா எதுவும் சொல்ல வேண்டாம். லெட் இட் பி. நீங்க கம்ப்ளீட்டா நீங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு 100% அச்சீவ்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேணா நீங்க உங்களோட சந்தோஷத்த நீங்க வெளிப்படுத்துங்க. பட் ஆனா அதோட ப்ராசஸ போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? 100% ரிசல்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வேணா, நீங்க அத பத்தி வந்து வெளிப்படையா நீங்க சந்தோஷமா அந்த விஷயத்த நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம், சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ல எந்த ஒரு இடைச்சிக்கலும் எதுவுமே வந்துரக்கூடாது. ஸோ அதனால அத பத்தி யார்கிட்டயும் எதுவும் வெளிப்படையா எதுவும் சொல்லாதீங்க. அவ்வளோதான். ஸோ அத மட்டும் நீங்க சொல்லாம உங்களோட எப்படி சொல்றது? நீங்க அத சொல்லாம உங்களோட வாய நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும் அவ்வளோதான். சீ தட் உங்க பெர்சனோட ஒரு சேனலோ மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். நீங்களே வந்து பாருங்க. அடுத்தவங்க அவங்கள விட்டுட்டு போன மாரி, நீங்க அவங்கள விட்டுட்டு வந்து போயிருவீங்களா? அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டா க அ ஸோ இந்த பெர்சனோட லவ்வ நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ரீகன்சிலியேஷனா இருக்கட்டும், இந்த ஒரு ரீயூனியனா இருக்கட்டும். ஸோ உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. அப்படி மறைமுகமா அந்த எண்ணம் தான் இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு அப்படின்றத ஸோ இந்த எனர்ஜிய வச்சு நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியாவும் வந்திருக்கு. அண்ட் இந்த ரீடிங்ல நான் வந்து 66 அப்படின்ற நம்பரை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே பார்த்திருக்கேன். ஸோ மேபி உங்க பெர்சன் ஸோ இந்த ஒரு மே மந்த் டு டிசம்பர் மந்த்துக்குள்ள பிறந்த ஒரு பர்சனா வந்து இருந்திருக்கலாம். உங்களோட பெர்சன் இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஸோ இந்த மாதத்துல பிறந்த ஒரு பர்சனா இருந்திருக்கலாம் உங்களோட பெர்சன். அப்படி இல்லைன்னா உங்களோட பர்த் மந்த் கூட வந்து இருக்கலாம். பட் உங்களோட பெர்சன் தான் மேக்ஸிமம் நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ சில பேருக்கு ஸ்ட்ராங்கா இந்த மே, ஜூன், ஜூலை மந்த் கூட வந்து இருந்திருக்கும். உங்களோட பெர்சனோட டேட் ஆஃப் பர்த் இல்லைனா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபைனலா இந்த எனர்ஜியை நீங்க 666 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்பர் 6 ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். நீங்க பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Star 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி
பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலயுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.